என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி நிதம் பார்க்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி நிதம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் என் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் அப்பா மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே உமக்குத்தானே
பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர் மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர் மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தீர் மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தீர் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய அரசராக குருவாக ஏற்படுத்தினீர் ஊழியம் செய்ய வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சங்கீதம் 90வது அதிகாரம்
15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது சங்கீதம் 90:15 பார்த்தீர்கள் என்றால் அது மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 90:15 ஒரு மோசேயின் ஜெபமாக இருக்கிறது. ஆனால் நாம அந்த காரியங்களிலிருந்து பார்க்க போகிறோம். மோசே தன்னுடைய வாழ்க்கையில ஜெபித்த ஜெபங்களில இது ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. என்னவென்றால் சங்கீதம் 90:15 இப்படியாக மோசே ஜெபிக்கிறார். படிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க என்ன சொல்றேன்னா, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி யாக்கும். இந்த இடத்துல மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேக துன்பத்தை கண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேக வருஷங்கள் அநேக நாட்களை துன்பத்தை கண்டு இருக்கிறோமே. இந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக எங்களுடைய வருகிற நாட்களிலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தாருங்கள் என்று ஜெபிக்கிறார். இது ஒரு நல்ல ஜெபமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுடைய ஆவியில ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். என்னவென்றால் அவன் துன்பத்தில் வாழ விரும்பாதவன். எந்த மனுஷனுக்கும் பாருங்க, ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியில வருது அப்படின்றதுதான் மனுஷர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், மனுஷர்களை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுதே எப்படி தேவன் துன்பம் இல்லாதவராய், தேவன் கிட்ட போய் பாருங்க, தேவன் எதுக்காக துன்பப்படுறாரா, தேவன் வேதனைப்பட்டிருக்கிறார்னா இல்ல. தேவன் துன்பப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல தேவனை எந்த காரியமும் என்ன பண்ணது முடியாது. அதனால்தான் தேவன் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, துன்பம் வரும்பொழுது அந்த துன்பம் தனக்கு வேண்டாம், அந்த துன்பம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவனாய் இருக்கிறான். சரி, அதனால்தான் மோசே ஜெபிக்கிறார். 90:15 நிறைய பேருக்கு சங்கீதம் 91 தெரியும். ஒரே ஒரு அதிகாரம் முன்னாடி மோசேயின் ஜெபம். இந்த துன்பத்தை கண்ட நாட்கள் என்று மோசே எதை சொல்லுகிறார்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பதற்காக கொண்டு செல்கிறார். அந்த செங்கடலை கடந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே கானான் தேசத்துக்கு போய் இருக்க முடியும். ஆனால் மக்கள் செய்த சில பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு கோபம் மூட்டின காரியங்களை மக்கள் அநேக செய்து என்ன நடந்தது என்றால், தேவனுடைய பார்வையில கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். தேவனுடைய பார்வையில நியாய தீர்ப்பை சம்பாதித்துக் கொண்டார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 20 நாள்ல போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்கு 40 வருஷமாக அவர்கள் போக வேண்டியதா போய்விடுச்சு. இந்த 40 வருஷங்கள் இவர்கள் வனாந்தரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை தான் மோசே சொல்லுகிறார், நாங்கள் துன்பம் கண்ட நாட்கள், நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் என்று சொல்லுகிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். ஏன் கர்த்தர் ஆண்டவரை பார்த்து சொல்றாருன்னா, இவங்க ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்பட்டதுனால நியாய தீர்ப்பு வந்ததுனால அவங்க வாழ்க்கையில அந்த 40 வருஷம் நல்ல உணவு கிடையாது, டெய்லி மன்னா. அநேகர் மரித்து போனார்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். யோசிச்சு பாருங்க, 20 நாள்ல போக வேண்டிய ஊருக்கு 40 வருஷம் கழிச்சு போனா எப்படி இருக்கும்? ஒரு பஸ்ல போறோம், ஒரு 3 மணி நேரம் போக வேண்டிய பஸ் ஒரு 6 மணி நேரம் கூட்டு போனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாரும் பஸ்ஸுக்காரனை எழுந்திருச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்னையா பஸ் தான் ஓட்டுறியா, மாட்டு வண்டி ஓட்டுறியான்ட்டு. யோசிச்சு பாருங்க, 20 நாள்ல போய் சேர வேண்டிய கானான் தேசத்துக்கு 40 வருஷம் அவர்களை கர்த்தர் வனாந்தரத்திலேயே நடத்தினார். அதனால்தான் மோசே சொல்றாரு, நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் அது சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த நாட்களில நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 40 வருஷம் நாங்கள் துன்பத்தை கண்டு இருக்கிறோமே சொல்லிட்டு
எங்களை தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தர் அது செஞ்சார்னா செஞ்சாரு. சரி, இப்போ துன்பம் ஏன் வருகிறது, மனுஷர் வாழ்க்கையில துன்பம் ஏன் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த நம்ம இந்திய தேசத்துல பார்த்தீங்கன்னா பல மதங்கள், பல தெய்வ வழிபாடுகள், பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல விதமான முறைகள் நம்ம தேசத்துல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே துன்பம் அவங்க வாழ்க்கையில வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற மதம் மற்ற தெய்வங்களை வணங்குகிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறார்கள். சில வேளையில கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட மதங்கள் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்ததுனால அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு துன்பம் என்று வந்த உடனே கடவுள் தான் இந்த துன்பத்திற்கு காரணம், கடவுள் தான் என்ன சொல்வாங்கன்னா திருவிளையாடல் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மனுஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் உன் வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடுறாரு, அந்த விளையாட்டுக்கு பேர் என்னன்னா திருவிளையாட்டு, திருவிளையாடல் பண்றாரு அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள். அதற்கேற்ற மாதிரி மற்ற மதங்கள் மற்ற தெய்வங்கள் அதை செஞ்சது இதை செஞ்சது, அவரை துன்பப்படுத்துச்சு இவரை துன்பப்படுத்துச்சு, அவங்க இவ்வளவு துன்பப்பட்டாங்க இவங்க இவ்வளவு துன்பப்பட்டாங்க, இவங்க இப்படி பண்ணா கூட கடவுள் கொடுக்கலையா, அவங்க அப்படி நல்லா இருந்தவங்க கடவுள் கெடுத்து போட்டாராம், இப்படி எல்லாம் பல காரியங்கள் இருக்கிறதுனால இந்த பின்னணியிலிருந்து கிறிஸ்தவர்கள் வந்ததுனால இவர்கள் வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்பொழுது இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவும் மற்ற மதங்கள் மற்ற தெய்வங்கள் போல நம்ம ஆண்டவரும் ஒரு திருவிளையாடல் என் வாழ்க்கையில விளையாடுகிறார் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறது அவங்க கிட்ட ஒரே ஒரு காரியம் ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன அதுனா யோபு. என்ன காரியம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபுவின் வாழ்க்கை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சாட்சி போல இருக்குது. கிறிஸ்தவர்கள் ஏன் அதை நம்புறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க யோபு நல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தான், அவன் வாழ்க்கையில கடவுள் திருவிளையாடல் விளையாடிட்டாருன்ட்டு. அன்பான தேவ ஜனங்களே, நீங்க யோபு புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. யோபு புஸ்தகத்துல தேவன் கவனிங்க, யோபுவின் வாழ்க்கையில் திருவிளையாடல் விளையாடவில்லை. யோபுவின் வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா, பூமியில இருக்கிற சாத்தான் பரலோகத்தில தேவ புத்திரர்கள் நடுவிலே, அதாவது தேவ தூதர்கள் நடுவிலே தேவனிடத்தில் சென்று நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில சாத்தான் போய் நிற்க முடியுமா? அப்படி போய் நிற்பதற்கு என்ன காரணம்? அதை நீங்க யோசிக்கணும். ஆண்டவர் ஒன்னும் பூமியில சுத்தி நிற்கிற சாத்தானுக்கு நம்பரை போட்டு, மிஸ்டர் சாத்தான் எங்க இருக்கிறீங்க, வாங்க இங்க, எப்ப பூமியில ஒரு ஆள் இருக்கிறாரு மிஸ்டர் யோபுன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் திருவிளையாடல் விளையாட விரும்புறேன், நீங்க தான் அதுக்கு ஒரு கருவியா இருக்கணும், ஓடியா அப்படின்லாம் கூப்பிடவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. பிசாசு அங்க போய் நிக்கிறான். நிற்கும் பொழுது கர்த்தருக்கு தெரிகிறது இந்த சாத்தான் எதற்கு வந்திருக்கிறான் என்று. அதுதான் கர்த்தரு, அவன் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் கேட்கிறாரு, அவனுக்கு தெரியும் நீங்க தான் கடவுளாச்சே, உங்களுக்கு தான் தெரியல நான் ஏன் வந்திருக்கிறேன்ட்டு அப்படின்ட்டு. அவன் அவரை பார்க்கும்பொழுது அப்ப அவர் சொல்றாரு, நீ எங்க இருந்து வரேன்னு கேட்கும் போது அவன் பூமியெல்லாம் சுத்திட்டு வரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தெரியுது இவன் யோபு பத்தி தான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு, அதனால அவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமானாகிய அவனை போல ஒருவனும் பூமியில் இல்லையே என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கவனிங்க, என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காரியத்துல பிசாசுக்கு யோபுவின் மேல அதிகாரமும் உரிமையும் வந்து விட்டது. உன் வாய்மொழியால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி யோபு தன் வாய்மொழியால பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால, வாயின் வார்த்தைகளால அவிசுவாசத்தினால பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால பிசாசுக்கு உரிமை வந்த உடனே அவன் நேரா எங்க வந்து நிக்கிறான்னா, ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான். ஏன் நிக்கிறானா, நீர் இவ்வளவு நாளே பிசாசு இந்த பூமியில எல்லா மனுஷன் மேலேயும் அதிகாரம் இருந்தது, எல்லா மனுஷரையும் ஆட்டி படைக்கிற வல்லமை இருந்தது.
ஆனா யோபு கிட்ட போக முடியல. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவனே சொல்லுகிறான், பிசாசு சொல்றான், நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையான்னு கேட்கிறான். சாத்தானால் தொட முடியல, கர்த்தர் வேலி அடிச்சு வச்சிருந்தாரு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் அதை பெருமையா எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்காக போறான். இவ்வளவு நாள் வேலி அடிச்சு வச்சிருந்திய பாத்தியா, இப்ப அவனே வாய்ப்பு கொடுத்துட்டான், எனக்கு அவனை கெடுக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் அவன் போய் பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல நிக்கிறான். அப்படி நிற்கும் போதுதான் கர்த்தர் அந்த இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, யோபுவின் ஜீவனை மட்டும் எடுக்காதுன்னு சொல்லி காப்பாற்றுகிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், யோபு எந்த கீழ்மட்டத்துக்கு போனாலும், எந்த அடிமட்டத்துக்கு போனா கூட கர்த்தரால் உயர்த்த முடியும். தேவனுக்கு அந்த விசுவாசம் அவரை பற்றி அவருக்கு இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஜீவனை மட்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். தெரியுங்களா? இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளைகளுடைய ஜீவனை எடுத்த சாத்தானால் யோபுவின் ஜீவனை எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு நிமிஷத்துல யோபுவின் ஜீவனை எடுத்திருக்க முடியும். ஆனா கர்த்தர் யோபுவின் ஜீவனை காப்பாற்றினார். இதுல இருந்து என்ன செய்யணும்னா, கிறிஸ்தவர்கள் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் திருவிளையாடல் விளையாடுகிறவர் அல்ல. யோபுவின் வாழ்க்கையை படிச்சுட்டு நிறைய பேரு மற்ற தெய்வங்களைப் போல, மற்ற மதங்களில் இருக்கிற தெய்வங்களைப் போல கர்த்தரும் திருவிளையாடல் விளையாடுகிற தெய்வம் என்று எண்ணி அவங்க வாழ்க்கையில வர துன்பத்தை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் கர்த்தர் தாங்க கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தவறு, அறியாமை. அப்படி பேசுவதை கிறிஸ்தவர்கள் நிறுத்த வேண்டும். வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். யாரோ சொன்னாங்கன்னு பேசக்கூடாது. சரி, இப்போ யோபு வாழ்க்கையை பற்றி பேசியாச்சு. இப்போ என்னன்னா, ஏன் துன்பம் வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில? 2 காரணம். ஒன்று கீழ்ப்படியாமை, மீறுதல். 2வது அறியாமை. ஒன்று கீழ்ப்படியாமை அல்லது மீறுதல். 2வது காரணம் அறியாமை. கீழ்ப்படியாமை, மீறுதல் எப்படி அப்படின்னா, இதற்கு உதாரணம் நான் ஒரு காரியத்தை படிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் பாத்தீங்கன்னா, மனுஷனை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் படி உண்டாக்கி, எல்லா 6 நாளும் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி, 6வது நாளின் பிற்பகுதியில மனுஷனை உண்டாக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இவைகளை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனுஷ கையில கொடுத்தார். கொடுத்த பிறகு ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாம் உங்களுடையதுதான் சொல்லிட்டு 17வது வசனம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை என்ன சொல்றாருன்னா, எல்லாம் உங்களுடையது, இந்த பூலோகமே யாருடையது? உங்களுடையது, நீங்க ஆண்டு கொள்ளுங்க சொல்லிட்டு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். என்ன சொல்றன்னா, எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் எனக்காக விட்டுடு. இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத சொல்லிட்டு ஒரு மரத்தை மட்டும் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கவனிங்க, சாக அடிப்பேன் என்று கட்டளையிடல. கவனிக்கணும், இதுவே கிறிஸ்தவனுக்கும் புரியுது வசனத்தை. அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்னா, கட்டளையிட்டது என்னன்னா, இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். புரியுதுங்களா? ஆனா அது புசிக்கும் நாளில் என்ன நடக்கும்ன்றத சொல்றதுதான், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்றத சொல்றாரு. ஆண்டவர் ஒன்னா கனியை புசிக்கும் போது செத்துருவன்ட்டு ஒரு கட்டளைய ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் ஒன்னும் சாவை ஏற்படுத்தல. நீ சாப்பிட்டியா, நான் சாவச்சிடுவேன் அப்படி சொல்லல. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிரமாணத்தின்படி தேவன் செயல்படுகிறார். நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனல்ல போங்க. கர்த்தர் ஏன் கனியை புசிக்க வைத்தார்ட்டு இருக்குது, ஏன் புசிக்கும் பொழுது தடுக்கவில்லைன்னு பேசி இருக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கு, அதில் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த முழு உலகத்தையும் கையில கொடுத்துட்டு, நீதான்ப்பா ராஜா, ஆண்டு கொள்ளு, இந்த பழத்தை, இந்த மரத்தை மட்டும், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத, இந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடாதன்றாரு. ஆனா ஆதாம் அதை தான் சாப்பிட்டாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம கிட்ட யாராவது வந்து, நான் உங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிறேன், இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்கிறேன், முதலமைச்சர் ஆக்கிறேன் சொல்லி ஆக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா,
5 வருஷம் கிடையாது. ஆதாமுக்கு தேவன் 5 வருஷம் கொடுக்கல. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் சிஎம், நீ தான் ராஜா இந்த உலகத்துக்கு, அப்படிதான் கொடுத்தாரு. இப்ப நம்ம கிட்ட வந்து நீ சாகுற வரைக்கும் நீ தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம், நான் உன்னை ஆக்கிட்டேன். ஆனா என்னன்னா, ஒரே ஒரு மாங்காய் மரத்தை மட்டும் நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு, இந்த மாம்பழ தோட்டத்துல இருக்கிற இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த மாம்பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எத்தனை பேரு போய் சாப்பிட்டு கெடுத்துப்பீங்க இருக்கிற நல்லதை? எத்தனை பேர் சாப்பிடாம இருப்பீங்க? நான் சொல்லிட்டுங்களா, நான் அந்த மாங்காய் பக்கமே பார்க்க கூட மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன இருக்குது? தமிழ்நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதுவும் 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஆட்சி செய்யலாம். எனக்கு தேவையானது எவ்வளோ நல்லது இந்த உலகத்துல இருக்குது, சாப்பிடுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது, நான் அதெல்லாம் அனுபவிக்கலாம். நான் அந்த மாங்காய் மரத்தை பார்க்க கூட மாட்டேன், அது எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. யாருன்னா கூப்பிட்டு என்ன தவாங்க அந்த மாம்பழம் அப்படி இருக்குதா எப்படி இருக்குதுன்னா கூட ஒரே ஒருத்தர் சொல்றப்பா நான் நல்லா இருக்கிறேன், நீ ஏன் வந்து எனக்கு எடுக்கிறேன், போ நீ போ அப்படிக்கா போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன் ஒழிய, நான் ஒரு காலத்தை அந்த பழத்தையும் பார்க்க மாட்டேன், அந்த பழத்துக்கிட்டையும் போக மாட்டேன். நீங்க எப்படி? நீங்களும் என்ன மாதிரிதான் இருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. ஒன்னும் கிடையாதுங்க. 5 வருஷம் ஆட்சிக்கு ஒரு உதவி செய்யற பிரைம் மினிஸ்டர் கால போய் விழுறாங்க. அவங்க என்னன்னா சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க. மக்களை பத்தி யோசிக்கல, அப்படிலாம் இருந்தது கடந்த ஆட்சி. ஆனா பாருங்க, மக்கள் தங்களுக்கு பதவி கொடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஆண்டவர் வந்து தமிழ்நாடு கொடுக்கல, அமெரிக்காவை கொடுக்கல, ஐரோப்பாவை கொடுக்கல, ரஷ்யாவை கொடுக்கல, ஜப்பான் கொடுக்கல, சைனா கொடுக்கல, முழு உலகத்தையும் ஆதாம் ஏவாள் கையில கொடுத்தாரு. கொடுத்து சொல்றாரு, நீ தான் ராஜா. எத்தனை வருஷம் ராஜா? 5 வருஷம் கிடையாது, நீ சாகுற வரைக்கும் நீ தான் ராஜா, நீ தான் பர்மனன்ட் ராஜா. உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க உன் பேர பிள்ளைங்க தான் வரப்போகுது ராஜாவா சொல்லி கையில கொடுத்துட்டு அவர் சொல்றேன்னா, ஒரே ஒரு மரம், நிறைய மரம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட பண்றாரு, ஒரே ஒரு மரத்தை கொடுத்து இத சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. இந்த தெய்வம் துன்பத்தை தருகிற தெய்வமா? இப்படிப்பட்ட ஒரு கடவுள் துன்பத்தை தருகிற கடவுளா அல்லது திருவிளையாடல் விளையாடுகிற கடவுளா? துன்பத்தை தரணும்னா அவர் மனுஷன் உண்டாக்கி இருக்கவே வேண்டாம். அவர் மனுஷனை ஏன் உண்டாக்குனாரு? வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவர் எப்படி இந்த உலகத்தை ஆண்டு அரசாட்சி செய்கிறாரோ அது போல மனுஷன் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாரு, மனுஷனை சீஃப் மினிஸ்டரா வைக்கிறாரு, உலகத்துக்கு வச்சு நீ ஆளுகை செய்து நீ ஆண்டுகொள், என்னை போல நீ இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய், நன்மைகளால் நிரப்பு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷ வாழ்க்கையில துன்பத்தை தருவதற்காக மனுஷனை தேவன் உண்டாக்கவில்லை. மனுஷன் வாழ்க்கையில திருவிளையாடல் விளையாடுவதற்காக தேவன் மனுஷனை உண்டாக்கவில்லை. ஆனா என்ன ஆச்சு பாருங்க, மனுஷர்கள் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க கடவுளை பத்தி. அதெல்லாம் இந்த காரியங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நாம் உடைக்க வேண்டும். இதெல்லாம் தவறு என்று நம்முடைய மனதளவில அதை நிராகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா இந்த செய்திகளை கேட்கும் பொழுதே அப்படிப்பட்ட எண்ணங்கள் நான் கொண்டது தப்பு, கடவுள் நல்லவர், கடவுளை போல நல்லவர் ஒருவர் கிடையாது, கடவுள் துன்பத்தை தருகிறவர் அல்ல, கடவுள் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உடைத்து நம்ம விட்டு புறக்கணித்து அப்புறப்படுத்த வேண்டும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க இவ்வளவு பெரிய உலகத்தை கையில கொடுத்து இந்த கனியை மட்டும் புசிக்காது என்ன நான் சொல்றேன். ஆதாம் எவ்வளவு அந்த கனியை மட்டும் புசிச்சாங்க. அந்த கனியில ஒண்ணுமே கிடையாது. அதை விட சூப்பர் கனிலாம் இருக்குது, அதை விட சூப்பர் கனிலாம் இருக்குது, சூப்பர் மரம்லாம் இருக்குது. ஆனா அதை மட்டும் புசிட்டாங்க. எங்க என்ன காரணம் தெரியுங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு நீ தான் சிஎம் கொடுத்துட்டு இந்த மரத்தை மட்டும், இந்த மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லும் போது நான் எப்போ அந்த மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிட தெரியுமா? எனக்குள்ள ஒரு திமிரு, எனக்குள்ள ஒரு ஆணவம், எனக்குள்ள ஒரு பெருமை வரும். இனி அவரால் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னது? அவரால் என்ன பண்ண முடியாது? ஒன்னும் பண்ண முடியாது. என் இஷ்டம், நான் செய்வேன்னு சொல்லிட்டு சொல்றேன். மண்ட கர்வம் வாங்க. அந்த மண்ட கர்வம் மண்டையில வரும்பொழுதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீறி நான் அந்த பழத்தை சாப்பிடுவேன். அந்த திம்புரு பெருமை வராத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இதுதான் உண்மை. அப்போ அன்றைக்கு ஆதாம்க்கு அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பிசாசு உண்டாக்கினான். எப்படிப்பட்ட பெருமை? அப்படிப்பட்ட பெருமை.
அதனால்தான் ஆதாம் ஏவாள் உண்டாக்குனாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, தேவன் யாரையும் எதிர்த்து நிக்கல, பாவம் செய்கிறவர்களுக்கு எதிர்த்து நிக்கல, தப்பு பண்றவர்களுக்கு எதிர்த்து நிற்கல. ஆனா யாருக்கு எதிர்த்து நிற்கிறான்னு தெரியுங்களா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால்தான் பெருமையை நம்முடைய மனதிலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து எவ்வளவு தூரம் எப்பப்பெல்லாம் விரட்ட முடியுமோ விரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ பிசாசு இந்த பெருமையெல்லாம் அப்ப எடுத்து வந்து விட்டுடுவான், மனசுக்குள்ள ஒட்ட வச்சுட்டு போயிடுவான். உன்ன மாதிரி யாரும் இல்லக்கா, நீ சூப்பர்கான்னு சொல்லிட்டு போயிடுவான். உன்ன மாதிரி நீ இல்லைன்னா அவங்கள அது ஒண்ணுமே இல்லக்கான்ட்டு போயிடுவான். நீதானா எல்லான்ட்டு போயிடுவான். பிசாசு எதிராக வந்து அப்படி போட்டு போயிடுவான் பெருமைய. ஆனா நம்ம மனசுல அப்பப்போ தட்டி பார்க்கணும். ஆமா, அப்பப்போ என்ன பண்ணணும், கிளீன் பண்ணும். ரூம் எல்லாம் அப்பப்போ பெருக்கி, பல நாள் போய் விழுந்து காணாம போனதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி, தேடி பெருக்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த பெருமை எங்கன்னா இருக்குதான்ட்டு அப்பப்போ கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் இருந்தா அந்த பெருக்கி குப்பை தொட்டி தூக்கி போட்டுடுங்க. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் பெருமையை உண்டாக்கிட்டா இவங்க கடவுளுக்கு விரோதமா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, கடவுள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவாருன்ட்டு. ஆதாம் ஏவாள்கிட்ட அவன் கொண்டு வந்த பெரிய காரியம் என்ன, பெருமையை கொண்டு வந்துட்டான். பாருங்க என்ன ஆச்சு, அவங்க அந்த கனியை புசித்தார்கள். அதன் விளைவு என்ன, அவங்க வாழ்க்கையில, ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில எல்லா வித துன்பங்களும் வந்தது. முதல் துன்பம் என்னது, குழந்தை பிறக்கும் பொழுது கர்த்தர் வழி இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கு வழி வச்சிருந்தாரு. இப்போ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அதுக்கு முன்னாடி ஆண் பெண் சம உரிமை இருந்தது. இப்போ அவன் முன்னே ஆண்டு கொள்ளுவான். புருஷன் அதிகாரம் பண்றான், அடிக்கிறான், உதைக்கிறான், துரத்துறான். ஏன் இதெல்லாம் உலகத்துல வந்ததுன்னா, இந்த துன்பங்கள்லாம் கடவுள் வைக்கல. சில நேரத்துல பெண்கள் பாருங்க, சில ஆண் கணவர்கள் கிட்ட எல்லாம் மாட்டிக்கின்னு அந்த கணவர் பயங்கர குடிச்சுட்டு அடி உத பின்னி எடுக்கிறாரு. அவங்க நினைக்கிறாங்க, என்னடா இப்படிப்பட்ட வாழ்க்கையா, கடவுள் இப்படிப்பட்ட துன்பத்தை உலகத்துல நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு, பொண்ணா பிறந்த நம்மளுக்கு இவ்வளவு துன்பமா கஷ்டமா, இப்படி எல்லாம் கடவுள் நம்மள ஏன் படைச்சாரு? கடவுள் நம்மள நல்லதான் படைச்சாரு, உங்களை நல்லதான் படைச்சாரு. ஆணும் பெண்ணுமாக வைத்து 2 பேரையும் சிஎம். ஆமா, நீ சிஎம்னா நீ இணை சிஎம். ஆமா, ஜாயிண்ட் சிஎம்மா வச்சிருந்தாரு உலகத்துக்கு 2 பேரையும். ஆனா பாவத்திலே ஈடுபட்டு கடவுளுடைய வார்த்தையை மீறி திமிராக பெருமையில விழுந்ததுனால அவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் வந்ததுனால இன்னைக்கு வந்து ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற ஒரு நிலைமை, சாபம் உலகத்துல வந்துடுச்சு. என்னாச்சு இதனால பாத்தீங்கன்னா, உலகத்துல பல துன்பங்கள், ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் வந்து குவிய ஆரம்பித்தது. இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நம்மை உண்டாக்குறதுக்கு காரணம் நம்மை நன்றாக இருப்பதற்கு தான் உண்டாக்குனார ஒழிய நம்மை துன்பப்படுத்துவதற்கோ நம்மை வேதனைப்படுத்துவதற்கோ, அல்லது நாம் துன்பப்படும் போதோ வேதனைப்படும் போது அதை பார்த்து ரசிச்சு அங்க இருந்து மேல இருந்துன்னு திருவிளையாடல் விளையாடுவதற்கு உண்டாக்கல. திருவிளையாடல் விளையாடுவதற்காக ஒரு தெய்வம் உண்டாக்கப்பட்டுச்சுன்னா என்ன, அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் புறக்கணிக்கிறேன், அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வெறுக்கிறேன், அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்க மாட்டேன். வணங்குறவங்கள நான் என்ன சொல்றேன், உண்மையில அவங்களுக்கு புத்தி கிடையாது. ஏன்னா என்னை மனுஷனா உண்டாக்கி என் வாழ்க்கையில அநேக துன்பத்தை கொடுத்து என்னை நாசப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி நான் பண்ற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிற கடவுள் ஒரு கடவுளா? நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நம்மை துன்பத்திற்காக உண்டாக்கவில்லை, நாம் சந்தோஷமா இருக்கணும் தான் உண்டாக்குறாரு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், என்ன மறந்துடாத, என்ன மறந்துடாத, என் வாழ்க்கை உன் வாழ்க்கையில என்ன முதல்ல வையின்றாரு. அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இதை செய்ய முடியாதுக்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நான் பாட்டு ஃபாதர் அழகா இருக்காரு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார் அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாக ஏற்றுக்கொண்டிருப்பார் இருக்கார் பாருங்க. அந்த பாட்டெல்லாம் பாடும்போது நான் எங்கேயோ வாழ்ந்தேன், அறியாமல் அலைஞ்சேன், கர்த்தர் என்னை தேடி வந்து என்னை இந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தெய்வத்தை நாம மறக்கலாமா? அந்த தெய்வத்துக்கு நாம எவ்வளவு நன்றியா இருக்கணும். சரி, ஆனா அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர் உபத்திரவப்படுத்துறாரு, துன்பத்தரான்னு நினைக்க கூடாது. முதலாவது நம்ம பார்த்தோம், ஏன் துன்பம்னா கீழ்ப்படியாமை, மீறுதல். நிறைய பேருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவருடைய வாழ்க்கையானாலும் சரி, இந்த கீழ்ப்படியாமையினால மீறுதல் தான் துன்பம் வருது. உலகத்துல மக்களுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த தோட்டத்துல என்ன பண்ணாருன்னா, நிறைய மரத்தை வச்சு இந்த மரத்தை மட்டும் புசிக்காதுனாரு,
இன்னைக்கு உலகம் என்கிற தோட்டத்துல நிறைய மரங்கள் வந்துடுச்சு. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா சிலுவை மரம்ன்ற ஒரு மரத்தை வச்சுட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அந்த கனியெல்லாம் பூசிக்காதப்பா, இந்த ஒரே ஒரு கனியை பூசி நீ நல்லா இருப்பேன்றாரு. இப்ப நம்மளுக்கு கட்டளை மாறிடுச்சு. அப்போ ஆதாமுக்கு என்ன கட்டளைன்னா அந்த ஒரு மரம் வேணான்னாரு. இப்ப நம்மளுக்கு என்ன கட்டளைன்னா இந்த ஒரே ஒரு மரத்தை பின்பற்று, நல்லா இருப்பேன். அவ்வளவுதான் சிலுவை மரம். நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்தை ஆண்டவர் வந்து மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு விரும்புறாரு. அதுக்குதான் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில அனுப்பி நம்முடைய பாவங்களை சாபங்களை தன்மையில் ஏற்றுக்கொண்டு ஜீவனை இயேசு கொடுத்து நம்மை சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு இருக்கிறாரு. இந்த இயேசுவை நம்மனா நம்ம இந்த உலகத்துல துன்பம் இல்லாமல் வாழலாம். இது உண்மை. சரி, அடுத்தது என்னன்னா அறியாமை. ரெண்டாவது துன்பம் வருவதற்கு காரணம் என்னன்னா அறியாமை. என்ன அறியாமைனா, நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, துன்பத்தை இந்த யோகெல்லாம் படிச்சுட்டு யோபு சில காரியங்கள் இது போல பைபிள் எங்கெங்க என்னமோ படிச்சுட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் தான் இந்த துன்பத்தை எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கடவுள் தான் துன்பத்தை கொடுக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாமா இந்த துன்பத்தை நீக்குன்னு சொல்லிட்டு? அவர் தான் தருவுருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், பாம்பு தான் குத்தி விஷம் உண்டாக்குது, பாம்பு கிட்டே போய் ட்ரீட்மெண்ட் போவீங்களா? விஷத்தை எடு பாம்பு சொல்லிட்டு அது இன்னும் தான் விஷத்தை ஏற்றி விடும். இன்னும் ஒரு குத்து குத்தம் கொஞ்சமா இருக்கிற விஷம் இன்னும் டபுள் ஆகும். அப்போ கடவுள் தான் துன்பத்தை தராருன்னா அவர்கிட்டே போய் எப்படி நீங்க அவர் சரியாக்குங்கன்னு கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் லாஜிக்கே இல்லை. துன்பத்தை நம்ம அங்கீகரிக்க கூடாது. துன்பம் நம்ம வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னும் போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில சில துன்பமான காரியங்கள்லாம் வரும்பொழுது நாம் அந்த துன்பத்தை தேவன் தான் எனக்கு கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதத்துல பாத்தீங்கன்னா இப்படி துன்பத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தரை நம்ம பார்க்கலாம். யார் அப்படின்னா 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிக்கலாம். அவர் தான் தாவீது, இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜா தாவீது. இஸ்ரவேலை 40 வருஷம் அரசாண்ட தாவீது. இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தவர். அதனால தாவீதை குறித்து என்ன சொல்றாங்க, டேவிட் எம்பரர்னுவாங்க. அதனால இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் அப்சுலோம். அவர் என்ன பண்றாருன்னா, அப்படி ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி தாவீது கிட்ட இருக்கிற படை வீரர்கள் கொஞ்சம் தேசத்தில் இருக்கிற நல்ல முக்கியமான ஆட்கள் எல்லாம் தன் பக்கமா இழுத்து கொண்டு தந்திரமா செயல்படுறாரு. ஆனா யாருக்கும் தெரியாது அவர் செயல்படுது. ஆனா உள்ள பிளான் இருக்குது. வெளியில வந்து அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து ஆட்கள் எல்லாம் கவர் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்ன பண்றாரு, தாவீதுக்கு விரோதமாக வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறார். அப்போ அப்சலோம் ஆட்சியை பிடிக்கும் போது தாவீது என்ன பண்றாருன்னா காட்டுக்கு போகிறார். ஏன்னா இப்ப யுத்தம் பண்ணா தாவீது தெரியும் பையன் செத்துருவாரு. பையனுக்கு தெரியாது அப்பா சண்டை போட்டாலும் நம்ம செத்துருவன்ட்டு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா அப்பாவை கொண்டுன்னு நினைக்கிறான். ஆனா அப்பாவுக்கு தெரியும் நம்ம திருப்பி சண்டை போட்டா நம்ம கிட்ட இருக்கிற படை வீரர்கள் நல்ல பலசாலி. யோவாப்பை பத்தி நான் 6 வாரம் பேசிக்கிறேன். யோவா பெரிய படைசாலி. யோவாப்பு கிட்ட யாருமே சண்டை போடவே முடியாது, அவ்வளவு பெரிய படை தளபதி இருக்கிறான். அவெல்லாம் நினைச்சாங்கன்னா அப்சலோமை ஒரே நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. ஆனா தாவீது தெரியும் நம்மளால நம்ம புள்ள சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சரி போனா போது கொஞ்ச நாளைக்கு நம்ம போய் காட்டுல இருப்போம், பையன் தான் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னா மக்கள் தான் விரும்புறாங்க போல நினைச்சுக்கினாரு. அவர் அதுக்கு அடுத்தது அவருடைய விருப்பம் அவருடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த துன்பத்தை கடவுள் தான் அனுமதிச்சிருக்கிறார் வேற நினைச்சிருக்கிறாரு. இந்த துன்பத்தை யார் தான் அனுமதிச்சிருக்காரு, கடவுள் தான் அனுமதிச்சிருக்கிறாரு நினைச்சுக்கின்னு அவர் எங்க போறாருன்னா காட்டுக்கு போகிறார். போகிற வழியில 2 சாமுவேல் 16:7 பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சீமேயி தொடங்கும் போது என்ன சொல்றா, சீமேயி. அந்த மனுஷனுடைய பேர் என்னன்னா சீமேயி. அவனை தூஷித்து, யார, தாவீது ராஜாவை தூஷித்து. தூஷித்துனா திட்டுறது, ஆமா சபிக்கிறது. தூஷித்து ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து, ரத்த பிரியனே. ரத்த பிரியனா கொலகார பாவி. நம்ம ஒரு லாங்குவேஜ் சொன்னோம்னா கொலகார பாவி. பேலியாளின் மனுஷனே அப்படின்னா பேய்க்கு பிறந்தவனே, பிசாசே. அவன் சொல்றாரு பேய்க்கு
பிறந்த புள்ளைய, ஆமா, கொலகார பாவிய என்ன சொல்லுவோம்? பேய்க்கு பிறந்த புள்ள, பேய் இவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் சொல்றாரு பேலியாரின் மனுஷனே. அடுத்தது என்ன சொல்றாரு? தொலைந்து போனா ஒழிஞ்சு போன்றாரு. இது நம்ம ஊர்ல சொல்லணும்னா சில மந்திரிகள்லாம் வந்தா கூட்டமா ஜனங்கள் இன்னும் ஒழிகன்னு கத்துவாங்க பாருங்க, அந்த கோஷம். அப்பவே யாருக்கு ஒரே ஆள் நின்று போடுறாரு. தாவீது பின்னாடி பெரிய சேனை எல்லாம் இருக்குது. ஆனா இந்த ஒரு ஆள் நின்று குரல் கொடுக்கிறார், ஒழிக தாவீது ஒழிக, கொலகார பாவி, பேய்க்கு பிறந்த புள்ளைய, பேய பிசாச, ஒழிகன்னு கத்துறாரு. இப்ப தாவீது பாருங்க, அந்த சூழ்நிலை தாவீது அந்த துன்பத்தை எப்படி எடுக்கிறாருன்னா 8வது வசனத்துல திரும்ப சீமை பேசுறாரு. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழி திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோம் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதோ இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். என்ன சொல்றான் பாருங்க. சவுல் யார் தெரியுங்களா? தாவீதுடைய மாமனாரு. பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ண தாவீதுக்கு உயிரோட இருக்கும் போத தாவீதை வேதனை படுத்துட்டு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. தாவீதுடைய மனைவிய வலு கட்டாயமா, தாவீது மனைவி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண விரும்பல, ஆனா இந்த ஆள் வலு கட்டாயமா அப்பா ராஜாவா இருக்கிறாரு, அந்த தாவீதுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பை உண்டாக்கணும் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து தாவீது உயிரோடு இருக்கா, அவர் சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாவீதை கொல்றதுக்கு தனிப்படையா அமைச்சு தேடி வந்தாரு. இப்ப தேடுறாங்க பாத்தீங்களா, சிவசங்கர் பாபாவை தேடி கண்டுபிடிச்சாங்க பாரு டெல்லியில, தனிப்படை அமைத்து. அதே போல இந்த பப்ஜி விளையாட்டு வீரன் மதனை தனிப்படை அமைத்து பிடிச்சாங்க பாருங்க. நம்ம ஆளுநர் தனிப்படை அமைச்சு பிடிச்சிட்டாங்க டக்குன்ட்டு. அப்ப தாவீதை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சார் சவுல், ஆனா பிடிக்கவே முடியல, கர்த்தர் காப்பாத்தினாருங்க. ஆமா, அப்படி தாவீதை பிடிக்கிறதுக்கு வாழ்நாளெல்லாம் தனிப்படை அமைத்து பிடிக்க முடியாம செத்த போனார் சவுல். சவுல் செத்த உடனே அந்த குடும்பத்துல எப்பவுமே அந்த காலத்துல அரசாங்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜா இறந்த உடனே அவங்களுடைய வாரிசுகள் எல்லாவரையும் கொன்னுடுவாங்க. ஏன் வாரிசுகளை கொன்னுடுவாங்கன்னா, அந்த வாரிசுல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தலையெடுத்து நாளைக்கு இவங்களுக்கு எதிரியா வருவாங்க, விரோதமா யுத்தம் பண்ணுவாங்கன்றதால எப்பவுமே அந்த காலத்து ராஜாக்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு ராஜா ஒரு தேசத்தை பிடிச்சா அந்த தேசத்தை ஏற்கனவே ஆண்ட ராஜாவுடைய வாரிசுகளை தான் அழிப்பாங்க, சும்மா இருக்கணும்னு அழிக்க மாட்டாங்க. அதனால தாவீது என்ன பண்றாரு, அந்த சவுலின் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் அழிக்கிறாரு. இது அந்த காலத்து முறை. இததான் இங்க சீமை சொல்றாரு, சவுலின் குடும்பத்தின் ரத்த பழி கர்த்தர் உன் மேல திரும்ப பண்ணினார். உண்மையில சவுல சாவடிச்சது தாவீது கிடையாது. சவுல சாவடிச்சது சவுலே தற்கொலை பண்ணி செத்துக்கினாரு. ரெண்டாவது ஆமா செத்துனாரு. அந்த யுத்தத்துலதான் நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா தாவீது ஒன்னும் சவுல சாவடிக்கலாம். ஆனா இவர் சொல்றாரு, சவுலின் ரத்த பழியையும் அவன் குடும்பத்தின் ரத்த பழியையும் கர்த்தர் என்ன பண்றாரு, உன் கையில வாங்கினாரு. நீ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ ரத்த பிரியனான மனுஷன் சொல்லிட்டு இந்த சில வார்த்தைகள் தூஷணமான வார்த்தைகளை சொல்லும்போது, அப்பொழுது 9வது வருஷம் பாருங்க, செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய நான் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அபிசாய் பழைய தளபதி. அந்த செத்த நாய் எதுக்கு உங்களை பார்த்து குறைச்சிட்டு இருக்குது? அப்ப இவங்க பார்வையில எப்படின்னா, அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு உயிருள்ள நாயாவது துரத்தின்னு ஓட 4 ஓட்டமாவது ஓடும். செத்து போன நாயை நீங்க சாகடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்களா? ஒரு நாய் செத்து போயிருக்குது, வெட்டுப்பாது தலையை வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்களா? ஈஸியா வெட்டிடுவோம். உயிரோட இருக்கிற நாயை தான் வெட்ட முடியாது, அது நம்மளுக்கு கடிச்சு கொதறிடும், ஓடும், இதான் சொன்னோம். அதுதான் சொல்றாரு அபிசாய். செத்த நாயை போல இருக்கிற அந்த சீமையை உண்மை தூஷிக்கிறதுக்கு நீங்க பாத்துன்னு இருக்கிறீங்க, சொல்லுங்க, போய் தலையை எடுத்துன்னு வந்துருன்னு கேட்கிறாரு. அதற்கு ராஜா 10வது வசனம் இதுதான் பாருங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட எண்ணங்க? இந்த ராஜாவுக்கு இருந்த எண்ணம், தாவீது ராஜாவுக்கு இருந்த எண்ணம். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஹலோ, தாவீது சொல்றாரு, ஆமா, அப்படி திட்டுறதுக்கு யாரு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்குது? கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. அவன் திட்டுட்டான், நல்லா திட்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய நிலைமை தான். அவங்க வாழ்க்கையில எந்த துன்பம் வந்தாலும்
என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான்றாங்க. தாவீது சொல்றாரு, அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அதாவது என்னன்னா, அடுத்தது என்னன்னா, கடவுளே செய்யும் போது அதை யாருங்க தடுக்க முடியும்? நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேகருக்கு வியாதி, அநேகருக்கு பலவீனம், அநேகருக்கு தோல்வி, அநேகருக்கு தரித்திரம், வறுமை, பலவித பிரச்சனைகள், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தாங்க இதை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் தாங்க என்ன இப்படி நடத்துறாரு, கர்த்தரால் தாங்க இதெல்லாம் வந்திருக்குது, கர்த்தரே கொடுக்கும் போது அதை எப்படிங்க சரி பண்ண முடியும், அதை எப்படி மாத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட எண்ணமே தவறு. ஃபர்ஸ்ட் அதை கர்த்தர் கொடுக்கல பாருங்க, இவர் கர்த்தர் கொடுக்கலன்றதுக்கு இவர்கிட்ட தான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் சொல்லிட்டு, பின்னும் தாவீது 11வது வசனம், அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிருக்காரா? திரும்பவும் சொல்றாரு, கர்த்தர் தான் அவனுக்கு சொன்னாரு, இப்ப கர்த்தர் தான் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்காரு, கர்த்தர் தான் அனுமதி. இதுதான் நிறைய பிரச்சனை. உங்க வாழ்க்கையில வருகிற துன்பத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு கர்த்தர் கொடுக்கலன்றத விசுவாசிச்சு எதிர்த்து நிற்காவிட்டால், கவனிங்க, இந்த மாதிரி நிறைய சீமையை உள்ள நுழைஞ்சிருவாங்க. பிசாசு காத்து கொண்டு இருக்கிறான், சீமையை போல உள்ள நுழையத்துக்கு பிசாசு காத்து கொண்டு இருக்கிறான். சீமைக்கு நிறைய காத்து கொண்டு இருக்கிறது, சீமையின் ஆவிகள் இருக்குது, பிசாசின் ஆவிகள் துன்பத்தை உண்டாக்க. அதுவும் அப்படி துன்பப்படும் பொழுது நீங்க அதை கர்த்தர் தான் கொடுத்தாருன்னா இன்னும் தீர்ந்து போச்சு, நிறைய வந்துடும் உள்ள. கவனிங்க, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை துன்பப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் அழிந்து போவதற்காக தேவன் உங்களை தெரிந்துவில்லை, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கவே தெரிந்து கொண்டார், உங்களை வேதனைப்படுத்த தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பாங்க, அவங்க பெரிய இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னாரு. தெரியுங்களா உங்களுக்கு? எப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை பேசினார் தெரியுங்களா? எப்போ சொன்னார் தெரியுங்களா இந்த வார்த்தைய? யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் கேக்குறாங்க, யார் பெரியவனா இருப்பான்ட்டு, யார் பெரியவர்களா இருப்பான்னு கேக்குறாங்க. அவங்களுக்குள்ள பல போட்டி வருது, அடுத்த தலைவர் யாருன்ட்டு. அதுல சில பேர் சொல்றாங்க, நான் ரைட்ல உட்காந்து, நீ லெப்ட்ல உட்காந்துக்கோ. அண்ணன் தம்பி 2 பேர் இடத்த பிடிச்சிக்கிறாங்க. நான் ஜீசஸுடைய ரைட்ல நான் உட்காந்துக்கிறேன், தம்பி லெப்ட்ல நீ உட்காந்துக்கடா, யாரையும் விடாதான்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொல்லிட்டு தாழ்மையை பற்றி பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் வருகிற பாடுகளை பற்றி பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் வருகிற அவமானங்களை பற்றி பேசுகிறார் ஒழிய வாழ்க்கையில வர்ற துன்ப வியாதி என்ற துன்பத்தை பற்றி பேசல, மற்ற துன்பங்களை பற்றி சொல்லல. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தை சொல்லி உங்களுக்கு துன்பம் வந்ததுன்னா நாம் அதை அனுபவிக்க வேண்டிய துன்பம். ஆனா சுவிசேஷம் சொல்ல சும்மாவே துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க கூடாது, அதை வாழ்க்கையிலிருந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, சொல்றாரு கட்டளையிட்டு சொல்லிட்டு 12, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். பாருங்க, கர்த்தர் தான் அனுமதிச்சான்றாரு, அவன் திட்டத்துக்காகவாத எனக்கு கடவுள் உதவி செய்வார்னு சொல்றாரு. சொல்லிட்டு 13, அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் என்ன பண்ணாங்க, வழியே நடந்து போனார்கள். சீமையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். இவனை விட்ட மாதிரி தெரியல. சொல்லுவாங்களா, ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு இலக்காரன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆள் பயந்து ஒதுங்கி போனா கோழை கூட கல்லை எடுத்து அடிச்சு விரட்டுவானா. அதுதான் பழமொழியோட அர்த்தம். தாவீது பெரிய படை தளபதி, ஒரு வார்த்தை சொன்னா சீமை உயிர் போயிடும். அவ்வளவு பெரிய படை தளபதி எல்லாம் இருக்கிறாங்க தாவீது கிட்ட, பெரிய நல்ல யுத்த வீரன் தாவீது. ஆனா தாவீது அதுக்கு ஒரே காரணம் பாருங்க, எதிர்த்து நிற்கல. வசனம் சொல்லி பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்க தவறும் பொழுது அவன் உங்களை கல்லு மண்ணெல்லாம் எடுத்து அடிச்சு துரத்தினே இருப்பான். கடைசி வரைக்கும் அடிச்சு துரத்துவான். கல்ல மண்ணெல்லாம் விடவே மாட்டான். நீங்க பாட்டு பாதாம நடந்து போயிருக்கணும், கல் வந்து விடும், மண் வந்து விடும், எல்லாம் வந்து விடும் மேல.
ஆனா எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனா அதை செய்யல தாவீது. அந்த நேரத்துல என்னன்னா அவருக்குள்ள ஒரு தவறான மனநிலை. என்ன மனநிலை? கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், இப்ப கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் அனுமதிச்சானா இவரு இன்னொரு காரியத்தை செஞ்சாரு. எப்போ தாவீது சாகும் பொழுது தன்னுடைய ஆட்சியை யார் கையில கொடுக்கிறார்? சாலமோன் கையில கொடுக்கிறாரு. சாலமோன் கையில கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டு ஜீவனை விட போகிறாரு. ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி கடைசியா சாலமோன் கிட்ட தாவீது பேசுற வார்த்தைகள் ஒரு வார்த்தையை நான் எடுத்துன்னு வரேன் பாருங்க. என்ன எடுத்துன்னு வரேன்னா 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல தாவீது கடைசியாக சாலமோன் கிட்ட பேசின வார்த்தைகள் பாருங்க. என்ன சொல்றாரு? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். யார் இந்த சீமேயி? அந்த 2 சாமுவேல்ல திட்டினார் பாருங்க. ஆமா, 2 சாமுவேல்ல 15வது அதிகாரத்துல 16வது அதிகாரத்துல திட்டினார் பாருங்க. 16:7 இந்த சீமையை தான் சொல்றாரு தாவீது. சாகர நேரத்துல சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? சாலமோன் கிட்ட சொல்றாரு. அவன் இன்னும் என்ன இருக்கிறான்? உயிரோட நம்ம ஆட்சியில தான், நம்ம கிட்ட தான் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளில, மக்னாயிம்னா என்னன்னா அந்த காட்டு போறாரு. அப்சலோமுக்கு விட்டுட்டு ராஜா காட்டு போறாரு. அதான் சொல்றான், நான் மக்னாயிமுக்கு போகிற நாளில அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஹலோ, எவ்வளவு நாள் உள்ள இருந்துக்குது பார். இவ்வளவு நாள் இந்த வார்த்தை இவர் என்ன பண்ணி இருக்குது? துன்பப்படுத்தினே இருந்திருக்குது. ராஜாவாயிட்டா கூட அப்பப்போ சீமையை வந்து முகத்துல முன்னாடி நின்று கொலகார பாவி பேய்க்கு பிறந்தவன ஒழிகன்னு கத்துந்து வந்து மனசுல அப்பப்போ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது, பளிச்சுன்ட்டு. ஆனா வயசாயிடுச்சு. வயசாகி நிறைய விஷயம், வயசாக நிறைய விஷயம் மறந்துடும். ஆனா ஒரு சில விஷயம்லாம் மறக்கவே மறக்காது. அதான் பசுமரத்தாணி மாதிரி இதெல்லாம் மறக்காது. அப்ப தாவீதுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாயிட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய துன்பமா இருந்திருக்குது தாவீது வாழ்க்கையில. அவர் சொல்றாரு, சாகரனால சொல்றாரு, அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். என்னாச்சுன்னா பையன் அப்சலோம் அந்த நாட்கள் என்ன நடந்தது, இந்த தீமை தூஷித்தை முடிச்ச உடனே அப்சலோம் என்ன பண்றாருன்னா தாவீதுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வராரு. யுத்தத்துக்கு வரும்போது அந்த யுத்தத்துல அப்சலோமுடைய முடி சுருள முடி, அந்த சுற்றான முடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கர்வாலி மரம் சொல்லப்படுற முள்ளு மரத்துல மாட்டின உடனே அந்த கழுத ஓடிடுச்சு. இவரு தரையில கால் வைக்க முடியாம பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அந்தரத்துல தொங்குறாரு. அந்தரத்துல தொங்கும் பொழுது யோவா போயிட்டு அப்சலோமு கொண்டு போட்டுறாரு. அது பிறகு தாவீது திரும்பவும் என்ன பண்றாரு, ஊருக்கு வராரு. வரும்பொழுது அந்த யோர்தானை கடக்கிற விஷயத்துல இந்த ஆளு சீமையை திட்டினா பாருங்க. அவன் முதல்ல போய் நின்று ராஜா கிட்ட, ஐயா வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருங்க, தப்புதான் அப்படி இப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு உதவி செஞ்சு அந்த நாள்ல ராஜா கிட்ட ஒரு சத்தியமா வாங்கிக்கிறாரு, ஐயா என்ன எதுவும் பண்றதுக்கு அந்த விஷயம் நான் தப்பா பேசுறேன், மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சி வாங்கிட்டாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு, அதை எடுத்துன்னு வர்றாரு. நான் தான் அவனை சாவடிக்க கூடாது, ஆனா நீ சாவடிக்கலாம். ஏன்னா நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன், நான் தான் சாவடிக்க கூடாது, ஆனா நீ சாகடிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி பாருங்க எங்க எடுத்துன்னு வர்றாருன்னா 9வது வசனம். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. என்ன சொல்றாரு? அவனை நல்லவன் மட்டும் நீ நினைச்சிடாத, எண்ணாதே. நீ புத்திமான் சொல்றாரு. நீ புத்திசாலியா? நான் தான் சாவடிக்க கூடாது, ஏன்னா கர்த்தர் மேல கட்டளை இட்டு இருக்கிற, நீ கட்டளை இல்லை, அதனால நீ சாகடிக்கலாம். அதான் சொல்றாரு. அவனுடைய நரைமயிரின் ரத்தத்துடன் பாதரத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய். என்ன சொல்றாருன்னா, அவன் நிம்மதியா சாவக்கூடாது, அவன் சாகும்போது சமாதானத்தோடு சாவக்கூடாது. அவனை நீ என்ன பண்ணு பார்த்து செஞ்சிரு. அப்பாவுடைய கடைசி ஆசை, அப்பாவுடைய கடைசி ஆசை. என்ன சொல்ல வரேன்னா, உண்மையில கர்த்தர் தான் அவருக்கு அனுப்புனாரு, கர்த்தர் தான் அவன் மூலமா பேசினார்னா அப்படிப்பட்ட ஆளை சாகடிக்கலாமா? லாஜிக்கையில பாருங்க. அப்ப என்னன்னா கவனிங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் போல அன்னைக்கு தாவீது வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பாருங்க, வியாதி வந்தா கர்த்தர் தான் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க போய் நிப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் நிப்பாங்க. அப்புறம் எங்க போய் நிப்பாங்கன்னா ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிக்க நிப்பாங்க.
நான் கேக்குறேன், கர்த்தர் தான் கொடுத்தாருன்னா அதை வாங்கி பத்திரமா எல்லாம் வச்சுக்கணும். எதுக்கு இப்ப தாவீது பண்ண மாதிரி? தாவீது தான் சொன்னாரு, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் தான் பேசுறாரு, கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறார் சீமையை என்னை திட்டத்துக்காக, பரவாயில்ல திட்டுட்டோம்னாரு. இப்ப அந்த சீமையை கொலை செய்யறதுக்கு எதுக்கு அவ்வளவு கோபம், வெறுப்பு, பகை? அப்ப என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவன் நம்முடைய உள்ளத்தில அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய ஆவியில நாம் துன்பத்தை அனுபவித்து வாழ்வதற்காக நம்மை உண்டாக்கலன்ற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்குது. ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்தை நாம் நீங்கி வாழ வேண்டும் என்ற தன்மை நமக்குள்ள இருப்பது காரணம் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்களா, அந்த விஷயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அறியாமையில இருக்கிறாங்க. என்ன அறியாமை? வேதத்துல பல காரியங்களை படிச்சு பல தப்பான அர்த்தங்களை கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தான் அனுமதிச்சாரு, கர்த்தர் பார் அவரு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கிட்ட சொல்லிடுவாங்க, போய் ஜெபம் பண்ண போனா நீ ஏதோ செஞ்சாதான் கர்த்தர் உனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார். நல்ல வசனங்கள்லாம் பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் வேசின் பிள்ளைகளா இருப்பீர்களே அப்படின்ட்டு ஒரு வசனம். அதை எடுத்து கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறாரு. நான் சொல்றேன், சிட்சைன்றது அந்த இடத்துல எதை வருது பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சு பாருங்க. போதனை, கர்த்தருடைய போதனை. அவன் என்ன சொல்றான்னா, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் வழி நடத்துகிறார், பரிசுத்தானவர் உள்ளத்திலிருந்து பேசுகிறாரு. அந்த பரிசுத்தானவர் உள்ளத்திலிருந்து பேசுகிற வார்த்தை வழி நடத்துதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்றதான் சொல்ல வராரு. ஆனா நம்ம என்னமோ சிக்ஷை, நம்ம லாங்குவேஜ்ல சிக்ஷைன்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த துன்பத்தெல்லாம் அதுல இன்புட் பண்ணிடுறோம். எந்தெந்த துன்பம்லாம் வந்து எல்லாத்தையும் கீழே வந்து கிளிக் பண்ணி, பாத்தியா கர்த்தர் நேசிக்கிறதுனால எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தா, சரி கர்த்தர் உன்னை நேசிக்கிறதா துன்பத்தை கொடுத்தா ஏன் டாக்டர் கிட்ட போகணும்? ஏன் இன்னொரு மொழியை கரெக்ட் போய் ஜெபம் பண்ணிக்கணும்? ஏன் கர்த்தர்கிட்டயே போய் ஆண்டவரே இந்த துன்பம் நீங்கும்படி ஜெபம் பண்ணணும்? கர்த்தர் உங்களை அப்ப என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுக்காக ஒரு துன்பத்தை கொடுத்தாருன்னா, ஒரு வியாதி கொடுத்தாருன்னு என்ன சொன்னோம், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன நேசிங்க, இன்னொன்னு கூட தாங்க அப்படின்னு சொன்னோம். ஏன் நம்ம அதை எதுக்கு ஏதாவது செயல்படுறோம்? என்னன்னா நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய எண்ணங்களும் சரியான திசை நோக்கி போகல. பிரச்சனை அதுதான். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையா இருங்க, வெளிப்படையா இருங்க. நான் சிக்ஷையை விரும்பல, கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளல. ஆமா, கர்த்தர் என்னை துன்பப்படுத்துறதுக்காக தெரிந்து கொள்ள பிராங்கா இருங்க. மாய்மானமான வாழ்க்கை வேணாம். வெளியில வந்து நான் ரொம்ப பாட அனுபவிக்கிற, கர்த்தர் என்னை நேசிக்கிறான்ற மாதிரி காட்டுது, உள்ளுக்குள்ள அந்த துன்பத்துக்காக கண்ணீர் விட்டு உபவாசத்து ஜெபம் பண்றது இந்த துன்பத்தை நீக்கும். நான் சொல்றேன்னா வேணாம், உண்மை பேசிட்டு போயிடலாமே. அதை விட பாருங்க, காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டாரு. அவர் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருது, கர்த்தர் சொல்றாரு உன்னை கண்டுபிடிக்கிறவர்கள் கொண்டு போடுவாங்கன்ட்டு. ஆனா காயின் ஒத்துக்கவே இல்லைங்க. அந்த காரியத்தை காயின் ஒத்துக்கவே இல்லை, தப்பு பண்ணுதான். ஆனா காயினுக்கு கர்த்தர் சொல்லும் போது ஒத்துக்கல. அவர் சொல்றாரு, இல்ல நானா ஏத்துக்க மாட்டேன், சகிக்க முடியாதுன்றாரு. அவர் சொல்ற அந்த வேடெல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆமா, ஆதி ஆகமத்துல 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற பாருங்க, அவரு நீ ரிட்ட என்னால் சகிக்க முடியாது. 11வது வசனம், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அப்பா, ஜட்ஜி கிட்டே எதிர்த்து பேசுறாருப்பா. ஜட்ஜி சொல்றாரு 3 வருஷம் ஜெயில் தண்டனைனா அந்த கூண்டு நின்று கத்துற மாதிரி, நோ 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 நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தண்டனை எல்லாம் கிடையாது, நான் ஏத்துக்க மாட்டேன்றாரு. ஆனா கர்த்தர் தண்டனை கேன்சல் பண்ணிட்டாரு. தெரியுங்களா உங்களுக்கு? அடுத்த வசனம் பாருங்க. சோ அடுத்து என்ன சொல்றாரு, கர்த்தர் அவனை நோக்கி பாருங்க, 15வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவன் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் ஒரு அடையாளத்தை போட்டாரு. தண்டனையை கேன்சல் பண்ணிட்டாருங்க. நான் சொல்றேன், தாவீது நல்லவர் தான். ஆனா சில கெட்ட தவறான எண்ணம் உடையவராய் சரியான மனநிலையில் இல்லாம சில துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனா காயின் கொஞ்சம் கெட்டவன் தான். ஏன்னா சொந்த சகோதரியை கொலை செஞ்சிருக்கிறான். ஆமா, ஆனா அவன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறான்னா கொஞ்சம் கெட்டவன் தான். நம்ம ஸ்லாக்ல சொல்ல போனா கொஞ்சம் கெட்டவன் தான். ஆனா அவர் எப்படி இருக்கிறார் காயின் பாத்தீங்கன்னா, அந்த துன்பத்தையே ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ற மனநிலையில இருக்கிறார். நான் நினைக்கிறேன், ஏன்னா அப்போ அந்த தேவனுடைய சாயல், தேவனுடைய தன்மை காயின்குள்ள கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும். ஆதாம் அவளை சிருஷ்டிக்கும் போது தேவன் உண்டாக்குனா பத்தியா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அந்த தன்மை எல்லாம் கொஞ்சம் காயின்குள்ள நிறைய இருக்குது. அதனாலதான் தனக்கு துன்பம் வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா
நிறைய பேர் நினைப்போம், என்னடா ஆண்டவர் இவர் காயின் வந்து விட்டுட்டாருன்ட்டு. காயினை விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, காயினுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், ஒரு ஆள் செத்துருவான்றது தெரியும். ஒரு ஆள் இப்படி பண்ணா அப்படி பண்ணா செத்துடலாம், ஒரு ஆளை சாகடிக்கு எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு தெரியும். ஆனா அன்னைக்கு காயினுக்கு சாவுனா என்னன்னு தெரியாது. ஏதோ கோபம் வந்தது, கையில அடிச்சாரோ கல்லுல அடிச்சாரோ கட்டையில அடிச்சாரோ தெரியல, ஆபேல் செத்துட்டாரு. செத்துட்ட பிறகு உண்மையில காயின் என்ன பண்ணிருப்பாரு தெரியுங்களா? ஆபேல கூப்பிட்டு இருப்பாரு, ஆபேல் எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னா கத்தி இருப்பாரு, எழுப்பிலாம் முயற்சி பண்ணிருப்பாரு. ஏன்னா காயினுக்கு வந்து மரணம்னா என்னன்னு தெரியாது, மரணம் சாவுனா என்னன்னு தெரியாது. அதனால அவர் வந்து ஏதோ பண்ணார் கோபத்துல, காயின் இறந்துட்டாரு, ஆபேல் இறந்துட்டாரு. இறந்துட்ட உடனே காயினுக்கு புரியல, ஐயோ என்ன ஆபேல் எழுந்திருக்க மாட்டேனாரு, அவருக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. அப்புறம் கர்த்தர் வந்து கேட்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கும், ஓஹோ நம்ம கொலை பண்ணிட்டோம், செத்து போயிட்டார் போலன்ட்டு. அப்புறம்தான் விளங்கி இருக்கும் சாவுனா இதுதான் போலன்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்து ஆதாம் ஏவாலாம் வந்து பார்த்து சொல்லியிருப்பாங்க, சாவுன்னு கர்த்தர் சொன்னாரு இதுதான் அதுன்ட்டு. அப்பதான் விலகி இருக்கும். அப்பதான் யோசிச்சிருப்பாரு, ஐயோ இப்படி அவர் தெரிஞ்சிருந்தா நான் கல்லுல அடிச்சுக்க மாட்டேன், கட்டையில அடிச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்பதான் அவர் வருத்தப்பட்டுப்பாரு. அதனாலதான் கர்த்தர் தண்டனை கொடுக்கும்போது அவர் அப்போஸ் பண்றாரு, என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. நான் வந்து இதை வந்து வேணும்ட்டு செய்யல, நான் பிளான் பண்ணி செய்யல. ஆனா அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, கிருபை உள்ளவர், இறக்குமுறை. அதனாலதான் வந்து காயினை கொள்ளாத பிடிக்கும் கர்த்தர் என்ன பண்ணா அங்க ஒரு விதி விலக்க கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தர் நல்லவங்க, கர்த்தருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள்லாம் தெரியும். அதனால கர்த்தர் காயினுக்கு உதவி செஞ்சார்தான். ஆனா அதுக்காக கர்த்தர் நீதி இல்லாதது கிடையாது, நியாயம் இல்லாத கிடையாது, நீதி நியாயம் இருந்ததுதான். சரி, அப்ப என்ன சொல்றோம்னா, துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா அந்த துன்பங்கள் வருவதற்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, கர்த்தர் நம்ம நல்லா வச்சிருக்கும் போது, நான் சொல்றேன்னா கர்த்தர் உங்களை நீ பாருங்க, ஆண்டு பிள்ளைகள் எவ்வளவு பேர் நல்லா வச்சிருக்கிறார். ஆனா நீங்க கர்த்தர் உண்மையா நேசிக்கிறீங்களா? கர்த்தர் நேசிச்சு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாம நல்லா இருக்கலாம். ஒண்ணு. ஒருவேளை துன்பம் பசங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கேன், ஆனாலும் நிறைய பலவீனம் வருது, நிறைய தோல்வி வருது, நஷ்டம் வருது, துன்பங்கள் வருது பாஸ்டர்னு சொன்னீங்கன்னா, அப்போ ரெண்டாவது காரணம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, அறியாமை இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு அதை உங்க வாயில வேற நீங்க பேசி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுல மாற்றம் உண்டாக்குங்க. இல்ல கர்த்தர் கொடுக்கல எனக்கு அப்படின்றதுல நீங்க அந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க. நான் சொல்றேன் நிச்சயமா துன்பம் இல்லை. நான் சொல்றேன், நாம் துன்பம் இல்லாமல் வாழ தேவன் விரும்புகிறார். அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் துன்பம் இல்லாமல் வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். அதுதான் மோசே கிட்ட இருந்தது. அதனால அவர் சொல்றாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். கர்த்தர் செஞ்சாரா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சாருங்க. கானான் தேசத்தை கொடுத்தாரு, நல்ல சமாதானம் உள்ள வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல இன்பங்களை கொடுத்தார், கானான் தேசத்தின் நன்மைகளை கொடுத்தார். நான் சொல்றேன், இன்னைக்கும் அந்த ஆண்டவர் மாறாதவர். நமக்கும் மோசைக்குள்ள மோசையுடைய ஜனங்கள்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, பரவாயில்ல ஆண்டவர், எங்க ஜனங்கள்லாம் தப்பு செஞ்சாங்க, துன்பத்தை அனுபவிச்சோம், ஆனாலும் வருகிற நாட்கள்ல எங்களுக்கு அதுக்கு பதிலா இன்பம் வேணும். நான் கேட்கிற நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அப்படி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய மனதை மாற்றுங்கள், விருப்பங்களை மாற்றுங்கள். துன்பங்களை எல்லாம் கர்த்தர் தான் கொடுக்கிறார் சொல்லிட்டு சீமையை போல, தாவீது சீமையுடைய நிந்தனையை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளாதீங்க. காயினை போல துன்பங்களை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.